ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மொறுமொறுன்னு சூப்பரான ஒரு முறுக்கு பார்க்கலாம். திஸ் வீடியோ ஸ்பான்சர்டு பை பைமோட் ஆப், grocery shopping mobile app, fresh and everyday shopping, easy search, fast and secure app, exclusive discounts. Start shopping now. Buymote. Download Buymote app. வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். பச்சரிசி மாவு ஃபஸ்ட்டு நல்லா ஊற வச்சுட்டு காய வச்சிடணும். ஈரம் இல்லாத நல்லா நம்ம வெயிலில் போட்டு காய வடித்து மிஷினில் போட்டு அரைச்சின்னு வந்துடணும். அந்த பச்சரிசி அரைச்சிட்டு வரும்போது 1 கிலோ அரிசிக்கு 150 உளுத்தம்பருப்பு எடுத்துக்கிட்டு நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம அரிசியோடு சேர்த்துடணும். அப்புறம் பொட்டுக்கடலை ஒரு 50, அதுவும் அரிசியில் போட்டு மிஷினில் கொடுத்து நம்ம முறுக்குக்குன்னு நைஸாக அரைச்சின்னு வந்துடணும். இப்போ அந்த மாதிரி அரைச்சின்னு வந்தாச்சு. இதுக்கப்புறம் என்னென்ன போடுறோன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சீரகம் கொஞ்சம், அடுத்தது ஓமம், கொஞ்சம். ஓமம் கடையில் கேட்டால் கொடுப்பாங்க, அது கொஞ்சமாக போட்டுக்கோங்க. ஓமம் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க 1 கிலோ அரிசிக்கு. சின்ன டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க, போதும். அதிகமாக போடக்கூடாது ஓமம். இது சோடா மாவு கொஞ்சம், 1/2 ஸ்பூன் சோடா மாவு. உப்பு, சால்ட்டு தேவையான அளவு. இப்போ 1 கிலோ மாவுக்கு சால்ட்டு போடுறாங்க. 2 ஸ்பூன் சால்ட்டு எடுத்து போட்டுக்கிட்டாச்சு. இப்போ வெண்ணெய். இப்போ 1 கிலோ அரிசி மாவுக்கு 100 வெண்ணெய் போட்டுக்கிட்டா சரியாக இருக்கும். வெண்ணெய் போட்டால் தான் நமக்கு சாஃப்டாக இருக்கும். கடன்னு முறுக்கு இல்லாமல் மொறுன்னு நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். 100 கிராம் வெண்ணெய் போட போகிறோம். 100 கிராம் வெண்ணெய் இதுவும் நம்ம போட்டுடலாம் மாவில். வெண்ணெய் அந்த வெண்ணெயை அப்படியே போட்டுட்டு நம்ம கலக்கி விடணும். தண்ணி ஊற்றாமல் ஃபஸ்ட்டு வெண்ணெயை நம்ம நசுக்கிட்டு மொத்த மாவுலேயும் சேர்கிற மாதிரி ஃபஸ்ட்டு கலக்கிடணும். வெண்ணெய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றி பிசையணும். இப்போ தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. அதிகமாக ஊற்றக்கூடாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி பிசைஞ்சுக்கணும். இப்போ நம்ம பிசைஞ்சு முடித்தாச்சு. சப்பாத்தி மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சு வச்சுக்கணும். அப்போ தான் சாஃப்டாக இருக்கணும். நம்ம தொட்டு பார்த்தோம். அப்போ தான் அந்த முறுக்கு குழால இறங்குற அளவு இலக்க அந்த மாதிரி பிசையணும். நல்லா சாஃப்டாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சுக்கணும். தொட்டால் சாஃப்டாக இருக்கணும். அப்போ தான் முறுக்கு குழால இறங்கும். இப்படி பிழிஞ்சிட்டு எண்ணெய் கடாயில் போடணும். போட்டதும் நல்லா பொங்கி வரும். அந்த கொஞ்சம் திருப்பி விடணும். அந்த கொதிக்கிறது அடங்குச்சுன்னா முறுக்கு வெந்துருச்சுன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். கொஞ்சம் செவந்து வந்த பிறகு எடுத்துடலாம். டேஸ்டான முறுக்கு ரெடி ஆயிடுச்சு.
ஆனால் பார்க்க வந்து கொஞ்சம் ப்ரௌனாக தெரியுது. அதுக்கு காரணம் வந்து என்னுடைய தப்பு தான். மிஷினில் மாவு அரைக்கும்போது நான் வந்து கேழ்வரகு மாவு அரைச்சிட்ட பிறகு முறுக்கு மாவு அரைச்சதுனால இந்த ப்ரௌன் கலர் வந்திருக்கு. ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருக்குது. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். தேங்க்யூ.